நமது சின்னம் மேல பாப்பா ஏமா லெஃப்ட்ல போறான் ரைட்ல போறான் லெஃப்ட்ல போறான் அப்படியே லோக்கல் பைக் இருக்கா இன்னும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கலாம் இந்த போண்டா கொடியெல்லாம் உங்க கீழே இருக்கணும் கொடியை கீழே இருக்குங்க ப்ளீஸ் கொடியை கீழே இருக்கு அங்கே வரணுமா இன்னும் கொஞ்சம் முன்னாடி வரணுமா அப்படியே லோக்கல் மைக்கு தம்பி அப்படியே நிப்பாட்டுமா அப்படியே நிப்பாடுப்பா நமது சின்னம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆதரவு பெற்ற சின்னம் காங்கிரஸ் பேரியக்கத்தின் சின்னம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் தேமுதிகவின் சின்னம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சின்னம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் சின்னம் மனிதநேய மக்கள் கட்சியின் சின்னம் மக்கள் நீதி மையத்தின் சின்னம் எஸ்டிபிஐயின் சின்னம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சின்னம் நமது சின்னம் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் மு.க. ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் மாண்புமிகு அமைச்சர் தாரோ அம்பேத்கர் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நமது சின்னம் திருப்பேரூர் திருவிழாவில் மக்களின் சின்னம் மகளிர் உரிமைத் தொகை வழங்கும் சின்னம் மகளிர் விடியல் பயணத்தை நடைமுறைப்படுத்தும் சின்னம் நமது சின்னம் திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் சின்னம் நமது சின்னம் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் சின்னம் ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் அண்ணன் வைகோ அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் உதயநிதி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நமது சின்னம் வெற்றியின் சின்னம் நமது சின்னம் மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசர் அவர்கள் நம்மிடையே வாக்கு சேகரிப்பார். கொடியெல்லாம் கொஞ்சம் கீழே இருக்குங்க கொடியெல்லாம் கீழே இருக்குங்கன்னா உங்க முகமெல்லாம் தெரியும் மீடியாவில் கொஞ்சம் கீழே இருக்குங்க. தமிழக சட்டப்பேரவை வேட்பாளர் தெரியல நம்முடைய திருப்போரூர் விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய வெற்றி வேட்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் பன்னீர்தாஸ் அவர்களை ஆதரித்து நம்முடைய திருக்கழிக்குன்றம் பகுதியிலே வாக்குகளை சேகரிக்க வருகை தந்திருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் விடுதலை சிறுத்தை இயக்கத்துடைய ஒப்பற்ற தலைவர் வாக்கு சேகரிக்கிற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட தோழமை கட்சியினுடைய தலைவர்களே, அந்தந்த இயக்கங்களை சேர்ந்த தோழர்களே, திருக்கழிக்குன்றம் பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கிற வணிக பெருமக்களே, பெரியவர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நடைபெற உள்ள தேர்தல் மிக மிக முக்கியமான தேர்தல். இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ஆட்சி பொறுப்பு வந்ததற்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கடந்த தேர்தலில் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழகத்தில் இருக்கிற தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பின்தங்கிய மக்களுடைய வாழ்வு வளம் பெற வேண்டும் என்பதற்காக
திட்டங்களில இன்றைக்கு 90% திட்டங்களை நிறைவேற்றி நாட்டு மக்களின் பேரன்பை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக பல்வேறு திட்டம் மிகப்பெரிய இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்ற பெயரை பெற்றிருக்கிறோம். அது தொடர வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு திட்டங்கள் மக்களுக்கு போய் சேர வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடர்ந்திட வேண்டும். அப்பதான் பல்வேறு திட்டங்கள் மக்களை வந்து சேரும். இன்றைக்கு நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையும் எந்த அளவிற்கு வளர்ச்சி பெற்றிருக்கிறது என்று எண்ணி பார்க்க அடுத்த 10 வருஷம் அதிமுக ஆட்சியில ஒரே ஒரு பட்டா கொடுத்து வங்கி கிடையாது. ஆனால் நம்முடைய அரசு வந்ததற்கு பிறகு இந்த செங்கற்பட்டு மாவட்டத்தில் மட்டும் 93,000 பேருக்கு பட்டா வழங்கி இருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. அது மட்டும் இல்ல, மாமல்லபுரத்துல 150 கோடி ரூபாயில மிகப்பெரிய பேருந்து நிலையம். அதே போல செங்கற்பட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டெப்போ பேருந்து நிலையம். அது இல்லாத பாதாள சாகர் பழைய நகரம் செங்கற்பட்டு நகரம் 125 வரை மிகப்பெரிய பழமையான நகரம். பாதாள சாக்கடை கிடையாது. நம்ம ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் தான் பாதாள சாக்கடை கொண்டு வந்துருக்கோம். அது மட்டும் இல்லாத மாமல்லபுரம் நீர் தேக்கம் 5000 ஏக்கர்ல திருப்பூர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டத்தை கொண்டு வந்துருக்கோம். வேலை நடந்துட்டு இருக்குது. ஆக சின்ன நகர கிராமங்கள் முதல் பெரிய மாநகராட்சி வரை சாலைகள் மக்களுக்கு தேவையான ஒட்டுமொத்த அடிப்படை தேவைகளையும் முழுமையாக நிறைவேற்றி தந்திருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நீங்க மறந்துடக்கூடாது. ஆக இந்த ஆட்சி தொடரணும்னா இந்த தொகுதியுடைய வெற்றி வேட்பாளர் பன்னீர்தாஸ் அவர்கள் அதிகமான ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெறணும். இந்த வாட்டி விட்டுறக்கூடாது. போன வாட்டி விட 2000 ஓட்டு தான் நம்ம ஜெயிச்சோம். இந்த முறை பன்னீர்தாஸ் அவர்கள் ஒரு 25,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திட வேண்டும். இன்னைக்கு எதிர்த்து நிற்கிற வேட்பாளரை பத்தி உங்களுக்கு தெரியுமா? 1 நம்பர் சிலும்சம் பாய்சன் ஒரு சிலும்சம் பண்ணி விட்டுடுவான். இன்னைக்கு ராமதாஸ் அவர் பயணி பிச்சுதான் தான் குடும்பத்துல குழப்பத்தை பண்ணி 2 பேரையும் பிரிச்சு தனித்தனியா விட்டுதான் இருந்தால்தான் கிரிமினல் வழக்கறிஞர் அவரு. அதனால ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும், நல்லா அமைதியா இருக்கணும். நம்ம ஊர்லாம் இந்த ஊர் உள்ள அந்த விட்டுட்டீங்கன்னு வச்சுங்க, ஊருக்கு கலவரத்தை ஏற்படுத்தி நமக்குள்ள ஒரு பெரிய பிளவை ஆக்கி ரணகலம் ஆகிடும். அதனால தயவுசெய்து சொல்றேன், வேற எதையும் பார்க்காதீங்க. நம்ம ஆட்சி வரணும், நம்முடைய வெற்றி வேட்பாளர் பன்னீர்தாஸ் அவர்கள் வெற்றி பெறணும். அதனால யார் எதுவும் சொல்லாம இன்னும் 10 நாள் தான் இருக்குது, 10 நாள் கூட இல்ல, 9 நாள் தான் இருக்குது. உங்களை எல்லாம் நான் உங்கள் கால்களை தொட்டு வணங்கி என்னோடு கேட்டுக் கொள்கிறேன். விட்டுவிடவே கூடாது. கட்சிக்காக அந்தந்த கட்சியில இருக்கிறவங்க அந்தந்த கட்சிக்கு எவ்வளவு தியாகம் பண்ணிருக்கிறோம், அதெல்லாம் தியாகம் கிடையாது. இந்த 9 நாள் நாம் உழைக்கிற உழைப்பு தான் நம்முடைய வெற்றி வேட்பாளருடைய வாக்கு வித்தியாசத்தை உயர்த்தி காட்டும். எனவே வருகை தந்திருக்கிற திமுக உள்ளிட்ட ஒட்டுமொத்த தோழமை கட்சியுடைய நிர்வாகிகளை, அந்த இயக்கங்களை சேர்ந்த தோழர்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது, நம்முடைய வெற்றி வேட்பாளருடைய சின்னம் பானை சின்னம். பானை கொடுப்பா. நம்ம சின்னம் பானை சின்னம், நம்ம சின்னம் பானை சின்னம், மறந்துடாதீங்க. பானை சின்னம், விட்டுவிடக்கூடாது. திமுக ஆதரவு சின்னம், எதிராளியை விட்டுவிடக்கூடாது. அதனால 23ஆம் தேதி காலையிலேயே ரெடியாகி போய் பானை சின்னத்தில் ஓட்டு போட்டு இந்த தொகுதியில மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வேண்டும். நானும் ஒவ்வொரு ஊருக்கு வருவேன். இன்னும் நிறைய ஊர்ல பானை சின்னமே போகல. நீங்க நான் 2 நாள் கழிச்சு எல்லா ஊருக்கு வருவேன். புரியுதா? அதனால எல்லா ஊர்லயும் பானை சின்னம் இல்லாத ஊர்லயே இருக்க கூடாது. எல்லா ஊரையும் கறி எட்டாவது பெயிண்ட் வாங்க முடியல பரவாயில்ல, கறி துண்டை எடுத்து பானை சின்னத்தை போட்டாங்க எல்லா ஊர்லயும். அது 2 நாள் அந்த வேலையை முடிச்சிடணும். எல்லா வீடு விட காலையில சாயங்காலம் வீடு விட போயிடுவாங்க, வெயில போவாங்க. காலையில 2 மணி நேரம், சாயங்காலம் 2 மணி நேரம் மக்களை போய் பார்த்து ஓட்டு கேட்டு மிகப்பெரிய வெற்றி ஈட்டி தர வேண்டும் என்று உங்களை எல்லாம் அன்போடு கேட்டு, இவ்வளவு பேர் வந்துருக்கீங்க. நாம ஜெயிக்காத அவன் ஜெயிப்பான். இவ்வளவு பேர் வந்து இந்த ஒன்றிய மாட்டோம். நாம ஜெயிக்காத யாருமே ஜெயிக்க முடியுமா?
பார்த்தேன் வாட்டி உபடக்கூடாது. போன தேர்தல் இதே சொன்னேன், இந்த வாட்டி மாம்பழத்தை நான் சொன்னேன் தப்பி போட்டு ஆசிரியர்ல போடணும், உடனே நிலையை நீங்கள் உருவாக்கி தர வேண்டும் என்று உங்களெல்லாம் அன்போடு கேட்டு இவ்வளவு பேர் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி மறவாதீர் மறவாதீர் பானை சின்னத்தை மறவாதீர், வெற்றி பெறுவோம், கடுமையாக உழைப்போம், நம்முடைய வெற்றி வேட்பாளரை அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம் என்ற உறுதியேற்றுக் கொண்டு இன்றையிலிருந்து நம்முடைய பணியை தொடங்க வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் அன்பரசு அவர்களே, நமது வெற்றி வேட்பாளர் பன்னீர்தாஸ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தின் மேலாள் சட்டமன்ற உறுப்பினர் ஒன்றிய செயலாளர் வி தமிழ்மணி அவர்களே, மாவட்ட பொருளாளர் விஸ்வநாதன் அவர்களே, பேரூராட்சி ஒன்றிய தலைவர் யுவராஜ் அவர்களே, பேரூர் துணை செயலாளர்கள் இளங்கோ, சரவணன், தௌலத்தி, செங்குட்டுவன், அரவிந்தன், அழகிரி, சேட்டு என்கிற பரந்தாமன், கடும்பாடி ஆகிய தோழர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கனல்விழி அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் ஆனா பெருமாள் அவர்களே, திருமணி சதீஷ் அவர்களே, நகர் செந்தில் அவர்களே, ஈசிஆர் அன்பு அவர்களே, சிபிஎம் இ சங்கர், தாஸ், ரஃபீக், குமார், அழகேசன் ஆகிய தோழர்களே, சிபிஐ ஜெகதீசன் அவர்களே, தேமுதிகவின் பொறுப்பாளர்கள் தாழை ஜி ரவி அவர்களே, எம் செல்வம் அவர்களே, ரஞ்சித் அவர்களே, காங்கிரஸ் இயக்கத்தின் மாவட்ட தலைவர் ஆர் எஸ் செந்தில்குமார் அவர்களே, நகர தலைவர் மணிகண்டன், தயாளன், ஏழுமலை, கமலஹாசன், புனிதவேல், அன்புசாமி ஆகிய தோழர்களே மற்றும் நமது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே, நகர பொறுப்பாளர்களே, ஒன்றிய பேரூர் நிர்வாகிகளே, இந்த பகுதியால் வாக்காளர் பொதுமக்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற நமது கூட்டணி கட்சிகளை சார்ந்த செயல் வீரர்களே, என் உயிரின் உயிராக விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணியாளர் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நடைபெறவுள்ள இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் திருப்போரூர் தொகுதியில் அண்ணன் முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களோடு பன்னீர்தாஸ் அவர்கள் பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். அவருக்கு உங்களுடைய பேராதரவை நல்க வேண்டும், அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு உங்களை தேடி வந்திருக்கிறோம். கடந்த முறை 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர் தம்பி எஸ் பாலாஜி அவர்களுக்கு வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்த உங்களுக்கு நான் மீண்டும் இந்த முறை என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை இந்த நாளில் தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் மிக திறம்பட செயலாற்றினார், முதலமைச்சருடைய பாராட்டுகளை பெற்றார், அங்குள்ள அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் கற்றுக் கொடுக்கும் வகையில் மிக சிறப்பாக பணியாற்றினார். ஆனாலும் இந்த முறை அவருக்கு வாய்ப்பளிக்க இயலாமல் போய்விட்டது. அதற்காக உள்ளவர்களே நான் வருந்துகிறேன். அடுத்தடுத்த அவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் சமூக நீதி அடிப்படையில் என்கிற ஒரே காரணத்தினால்தான் போன முறை வெற்றி பெற்ற 3 பேருக்கு வாய்ப்பளிக்க இயலாமல் போய்விட்டது. மிகச்சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியவர் தம்பி பாலாஜி. ஆனால் அடுத்தடுத்த தேர்தல்களில் மற்றவர்களுக்கும் வாய்ப்பு தர வேண்டும் என்கிற அடிப்படையில பன்னீர்தாஸ் அவர்களுக்கு இந்த முறை வாய்ப்பு அளித்திருக்கிறோம். அவர் ஏற்கனவே சோழிங்கநல்லூர் தொகுதியிலே போட்டியிட்டவர். அதற்கு முன்பு சென்னை மாநகராட்சியில கவுன்சிலராக வெற்றி பெற்றவர். அரசியலில் நீண்ட காலமாக என்னோடு பயணித்து வரக்கூடியவர். ஏழை எளிய மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவர். விளம்பரம் இல்லாமல் தொண்டாற்றக்கூடிய ஒரு உள்ளம் படைத்தவர். இதுவரையில் நான் யாருக்கு என்ன செய்திருக்கிறேன் என்று எப்போதும் வெளிப்படுத்திக் கொண்டவர் அல்ல. அந்த அளவுக்கான ஒரு தொண்டுள்ளம் பெற்ற ஒருவரைத்தான் உங்களிடத்தில் இன்றைக்கு வேட்பாளராக களமிறக்கி இருக்கிறோம். அவரை பற்றி தவறான தகவல்களை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். அவர் மீது அப்படி எந்த குற்றச்சாட்டும் கிடையாது, எந்த வழக்கும் கிடையாது. அவர் ஒரு தொழிலதிபராக இருக்கிறார். மற்றபடி மக்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய உள்ளம் கொண்டவர். அவர் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் இந்த தொகுதி மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்கிற பேரார்வத்தோடு களத்திற்கு வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள். அண்ணன் தாமா அன்பரசன் அவர்கள் துணை முதலமைச்சருடைய வருகைக்காக விரைந்து செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியில் இருக்கிறார். அவருடைய
தொகுதியில் ஆலந்தூர் தொகுதியிலும் செங்கல்பட்டு தொகுதியிலும் துணை முதலமைச்சர் அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து பிரச்சாரம் செய்வதற்காக வழியிலே இருக்கிறார். வெகுவிடத்தை தாண்டி வந்து கொண்டிருக்கிறார். நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சி அமர்வதற்கு முதலமைச்சராக அமர்வதற்கு நீங்கள் ஆதரவு அளிக்க வேண்டும். இது சிறுத்தைகளுக்கு அளிக்கிற வாக்கு என்பதை விட நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு அளிக்கிற வாக்கு என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். அவருடைய அரசின் சாதனைகள் தொடர வேண்டும். இந்தியாவிலேயே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு புதுமையான பல திட்டங்களை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி சாதனை படைத்திருப்பவர் நம்முடைய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். மகளிர் விடியல் பயணம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. அதை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி காட்டியிருப்பவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். பெண்களை மேம்படுத்த வேண்டும், அவர்களை வலிமையுள்ளவர்களாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்ற பொது நோக்கோடு தொலைநோக்கோடு அண்ணன் அவர்கள் அறிமுகப்படுத்திய திட்டத்தை பிற மாநில முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து அதை காப்பியடித்து தாங்களும் அதை போல் செய்ய வேண்டும் என்று விரும்புகிற அளவுக்கு ஒரு முன்மாதிரி ஆட்சியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அதற்குத்தான் பெயர் திராவிட மாடல், திராவிடியன் மாடல். மாடல் என்றால் முன்மாதிரி, மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக விளங்குவது. அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியை நம்முடைய அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மகளிர் உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய், 12 மாதங்களுக்கு 12,000, 5 ஆண்டுகளுக்கு 60,000 ரூபாய், 1.25 கோடி பெண்களுக்கு கடந்த 5 ஆண்டு காலமாக 60,000 ரூபாய் என்று அவர்கள் வங்கி கணக்கிலே செலுத்தியவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். பெண்களுடைய வங்கியிலே அந்த பணம் செலுத்தப்படுகிறது. பெண்களை மையப்படுத்தி திட்டங்களை தீர்க்குகிற முன்னோடி முதலமைச்சராக விளங்குபவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். அந்த திட்டம் தொடர வேண்டும், விடியல் பயணம் தொடர வேண்டும். உரிமை தொகை 2000 உயர்த்தி தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். கடந்த முறை 1000, இப்போது ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொரு பெண்மணியும் குடும்ப தலைவியின் வங்கி கணக்கில் மாதம் 2000 ரூபாய், வருஷத்துக்கு 24,000 ரூபாய், 5 ஆண்டுகளில் 1,20,000 ரூபாய் ஒவ்வொரு குடும்ப தலைவியின் வங்கி கணக்கிலும் பணம் செலுத்தப்படும். இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை என்று சொன்னவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அந்த திட்டம் தொடர வேண்டுமா வேண்டாமா? அந்த உரிமை தொகை திட்டம் தொடர வேண்டுமா வேண்டாமா? நான் முதல்வன் திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. நம்முடைய பிள்ளைகளின் ஸ்பெஷல் ஸ்கில் என்ன, சிறப்பு திறன்கள் என்ன, அதை கண்டுபிடித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை சிறந்த ஆளுமையுள்ள இளம் தலைமுறைகளாக வளர்ப்பதற்கென்று அறிவியல் நோக்கோடு கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். இந்த திட்டம் தொடர வேண்டுமா வேண்டாமா? அரசின் சாதனைகள், திமுக அரசின் சாதனைகள் ஒன்றான நான் முதல்வன் திட்டம், தமிழ் புலவன் திட்டம், புதுமை பெண் திட்டம், பள்ளி பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளுக்கு தமிழ் புலவன் திட்டம், பெண் பிள்ளைகளுக்கு புதுமை பெண்கள் திட்டம், அவர்களுக்கு ஊக்கத்தொகை. அதே போல காமராஜர் காலத்தில் மதிய உணவு திட்டம், எம்ஜிஆர் காலத்தில் சத்துணவு திட்டம், கலைஞர் காலத்தில் முழுமையான சத்துணவு, ஒவ்வொரு நாளும் முட்டை, அது மட்டும் இல்லாமல் சத்து உண்டை என்று வழங்கப்பட்ட திட்டம். இன்றைக்கு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில் காலை சிற்றுண்டி திட்டம். காலையில் பிள்ளைகள் என்று பள்ளிக்கூடத்திலேயே பசியாற வேண்டும், பசியாறி விட்டு பாடம் கவனிக்க வேண்டும் என்ற பொறுப்புணர்வோடு தாயுள்ளத்தோடு இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தியவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். இந்த காலை சிற்றுண்டி திட்டம் தொடர வேண்டுமா வேண்டாமா? இந்த திட்டம் தொடர்வதற்கு அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்க வேண்டும். எண்ணற்ற பல திட்டங்கள், காலை சிற்றுண்டி திட்டத்தை போல பல திட்டங்கள். இப்போது புதிதாக ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஆட்சிக்கு வந்தது இல்லத்தரசிகளுக்கு 8,000 ரூபாய் மதிப்பிலான கூப்பன் வழங்கும் திட்டம். அந்த கூப்பன் இல்லத்தரசிகளுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு வழங்கப்படும். அவர்கள் விரும்பிய பொருளை விரும்பிய கடையில் போய் 8,000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோக பொருள்களை வாங்கிக் கொள்ளலாம். இதெல்லாம் பெண்களை வலிமைப்படுத்துவதற்கென்று பெண்களின் மேம்பாட்டை மையப்படுத்தி முதலமைச்சர் அவர்கள் வாக்குறுதியும் தருகிறார், தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதிகால வாக்குறுதிகளையும் நடைமுறைப்படுத்தி வருகிறார்.
இப்படிப்பட்ட திமுக அரசின் சாதனைகள் தொடர வேண்டும். அதற்காக அவருடைய வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் கண்ணீர்நாத் அவர்களுக்கு பாலை சின்னத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இன்னொரு முக்கியமான காரணம், அவர்களே, திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடர்கிறது, நீடிக்கிறது. எத்தனையோ ஆசை காட்டி பார்த்தார்கள், மயக்கி பார்த்தார்கள். நீங்கள் ஏன் அதிமுகவுக்கு போகக்கூடாது, நிறைய சீட்டுகள் கிடைக்கும், நீங்கள் ஏன் உங்கள் விஜய் உறுப்பில் சேரக்கூடாது, கூடுதலாக இடம் கொடுப்பார், ஆட்சியில் பங்கு தருவார், துணை முதலமைச்சர் பதவி கிடைக்கும், இதெல்லாம் சொல்லி பார்த்தார்கள். எல்லாவற்றையும் புறந்தள்ளிவிட்டு நான் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு தான் பயணிப்பேன் என்று அவருடைய கைகளை நான் உறுதியாக பிடித்திருக்கிறேன். இந்த உறவை நான் உடம்புப்பிடி உறவு என்று சொல்லுகிறேன். ஏன் ஏன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களோடு நான் இந்த பயணத்தை தொடர வேண்டும்? எனக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற போது அதை பயன்படுத்தி இருக்கிறாரே. ஒரு நண்பர் சொன்னார், நீங்க மட்டும் அதிமுகவுக்கு வந்திருந்தால் எடப்பாடி பிஜேபி பக்கத்தில் போயிருக்க மாட்டான், நீங்கள் வருவீர்கள் 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 என்று காத்திருந்து பார்த்துவிட்டு நீங்கள் வர வாய்ப்பே இல்லை, திமுகவோடு தான் செல்லுவீர்கள் என்று உறுதியான பிறகுதான் அவர் ஒரு வழி இல்லாமல் பாஜகவோடு கூட்டணி சேர்ந்தார் என்று ஒரு நண்பரிடத்தில் என்று சொன்னார். அது உண்மையே பொய்யோ? ஆனால் நான் வேறு எந்த அணிக்கும் போகாமல் கதவுகளை சாத்தினேன். பாஜகவோடு உறவில்லை, எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது. பாமகவோடு உறவில்லை, எந்த காலத்திலும் கூட்டணி கிடையாது. அந்த கூட்டணி அந்த கட்சிகள் இடம்பெறுகிற கூட்டணியிலும் சேர மாட்டேன் இப்படி சொல்லிவிட்டு ஒரே கதவுதான், அறிவாலயத்தின் கதவை மட்டும்தான் பெருமாள் திறந்து வைத்திருந்தார். ஏனென்றால் அது அறிவாலயம், அது அறிவாலயம் இல்லை, கமலாலயம் இல்லை. கமலாலயம் யாருடைய அலுவலகம் என்று உங்களுக்கு தெரியும், பாஜக அலுவலகம். ஒருபோதும் அந்த பக்கம் திருமாவளவனின் பாதம் போகாது, காலடி போகாது. ஏன்? நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை மார்க்ஸ் போன்ற மாணவர்கள் கொள்கைகளை உள்வாங்கியவர்கள், பெரியாரின் பாசறை வளர்ந்தவர்கள், பேரறிஞர் அண்ணாவின் அரசியலை உள்வாங்கியவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு அதிமுகவை பாஜகவுக்கு அடமானம் செய்துவிட்டார். அங்கே பாமகவோடு கூட்டணி வைத்திருக்கிறார். பாமக அன்புமணி பிரிவு, அன்புமணி சில மாதங்களுக்கு முன்பு வரை எடப்பாடி அவர்கள் எப்படியெல்லாம் விமர்சனம் செய்தார், பெயர் என்றெல்லாம் சொன்னாரு. அவர்கள் எப்படி இன்றைக்கு பாஜக எடப்பாடி அவர்கள் பாமக அவர்கள் எப்படி கூட்டணி வைத்துக் கொள்ள முடிந்தது? எடப்பாடியார் அதற்கு விளக்கம் சொல்ல முடியுமா? பாஜக அரசியலுக்கும் அதிமுக அரசியலுக்கும் ஏதாவது ஒரு புள்ளியில் உடன்பாடு உண்டா? அதிமுக அண்ணாவை போக்குகிறது, பெரியாரை போக்குகிறது. ஆனால் பிஜேபி அண்ணாவை ஏற்குமா? நிர்வகிக் கொள்கையை ஏற்குமா? கிடையாது. பிஜேபியோடு அதிமுக கொண்டிருக்கிற உறவு வெறும் தேர்தல் ஆதாயத்திற்கான ஒரு அப்பட்டமான தற்காலிகமான ஒரு உறவு, உடன்பட்ட உறவு. ஒன்றை சொல்லி முடிக்கிற அண்ணன் நிறைய வேண்டும். ஜெயலலிதா அம்மையார் உயிரோடு இருந்த காலத்தில் பாஜகவோடு நான் கூட்டணி சேர்ந்தது பெரும் தவறு. அதற்காக நான் வருந்துகிறேன். அதற்கான பரிகாரமாகத்தான் நான் வாஜ்பாய் ஆட்சியை கலைத்தேன், தவிர்த்தேன் என்று சொன்னார். மோடியா வேடியா மோடி பார்ப்போமா என்று அறிவிப்பு விட்டார். எந்த காலத்தில் பிஜேபியோடு அதிமுக கூட்டணிக்கு போகாது என்று சொன்னார். ஆனால் ஜெயலலிதா அம்மாவுக்கு துரோகம் இழைத்துவிட்டு பாஜகவோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார். அண்ணன் மாண்புமிகு அமைச்சர் தாமு அன்பரசன் சொன்னார், மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எங்களுக்கு அவருக்கு அரசியல் ரீதியான முரண்பாடு இருக்கிறார். வயதில் மூத்தவர், தமிழகத்தில் முதுபெரும் தலைவர், இரண்டாக பதவி செய்வதற்கு இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர் மிக முக்கியமான காரணம். அதற்கே நான் எதுவும் அவரை பற்றி சொல்ல விரும்பவில்லை. அண்ணன் அமைச்சர் அவர்கள் தெளிவாக சொல்லிவிட்டார், இந்த தொகுதியில் தப்பித்தவர்களில் வெற்றி பெற்றால் இந்த சமூகத்தில் நிலவுகிற இந்த அமைதி சீர்கெட்டு போய்விடும் என்று. அப்படிப்பட்ட அரசியலை செய்யக்கூடியவர் தான். மருத்துவர் ஐயாவையும் அவருடைய பிள்ளையையும் பிரிக்கிற அரசியலை, கிரிமினல் அரசியலை செய்த ஒருவர் இப்போது சாதி பெயரை சொல்லிக் கொண்டு ஓட்டு கேட்க வந்திருக்கிறார். நாங்கள் கருத்தியலை சொல்லி ஓட்டு கேட்க வந்திருக்கிறோம். எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் தப்பித்தவரை வெற்றி பெற்றுவிட்டால், தப்பித்தவரை வெற்றி பெற்றுவிட்டால் தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமாக மாறிவிடும், தமிழ்நாடு மத்திய பிரதேசமாக மாறிவிடும். மக்களிடையே நிலவுகிற இந்த அமைதி இருக்காது.
சமூக நல்லிணக்கம் இருக்காது. ஒவ்வொரு நாளும் மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் வன்முறைகளை கட்டமைத்து விடுவார்கள். அப்படி இந்த தமிழ்நாடு ஆகிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2017 இந்த கூட்டணியை கட்டுக்கோப்பாக வழிநடத்தி வருகிறார். அதிமுக கூட்டணியை கடந்த தேர்தலில் இருந்த தேமுதிக இன்றைக்கு நம்மோடு வந்திருக்கிறது. அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் தலைமையை ஏற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக நீதியை பாதுகாக்க, தமிழை பாதுகாக்க, தமிழர்களை பாதுகாக்க, தமிழர் பண்பாட்டை பாதுகாக்க திமுக தலைமையிலான கூட்டணி தான், ஒரே அணிதான் இங்கே உள்ளது. எனவே இந்த தமிழ் மக்களை பாதுகாக்கும் பொறுப்புணர்வோடு கூட்டணி அமைத்து நம்மை எல்லாம் வழிநடத்திக் கொண்டிருக்கிற அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சி தொடர, சாதனைகள் தொடர, வலதுசாரி பிற்போக்கு சக்திகளை வீழ்த்த, விரட்டி அளிக்க அவருடைய ஆசி பெற்ற சின்னமான பாலை சின்னத்திலே வாக்களியுங்கள், பாலை சின்னத்திலே வாக்களியுங்கள், பாலை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மகளிர் சின்னம், வலது சின்னம், சமூக நீதியின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சகோதரத்துவத்தின் சின்னம், சமத்துவத்தின் சின்னம், அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், ராகுல் காந்தி அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், அண்ணன் தாமோ அன்பரசன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம், மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சின்னம். மறந்து விடாமல் பானை சின்னத்தை வாக்களியுங்கள். பானை சின்னத்தை வாக்களித்து தந்தையதாஸ் அவர்களை வெற்றி பெறச் செய்து உங்கள் குரலை சட்டமன்றத்தில் ஒழிப்பதற்கு வாய்ப்பு தாருங்கள், வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கவனம் சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். தேசியத் தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். வெற்றி வேட்பாளர் அண்ணன் பன்னீர்தாஸ் அவர்களுடைய ஆதரவுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை பாலை சின்னத்திலே வாக்களிக்கிறார். திராவிட மாடல் ஆட்சி தொடர்ந்து உங்கள் பொன்னான வாக்குகளை பாலை சின்னம், பாலை சின்னம்.
வெற்றியின் சின்னம் பானை சின்னத்திற்கு வாக்கு போட்டு வந்து கொண்டிருக்கிறார். இங்கு ஏற்றுக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். பானை சின்னத்திற்கு வாக்கு போட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றி வேட்பாளர் அண்ணன் சன்னிதாஸ் அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்கு வேண்டும் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடு உங்கள் உள்ளங்களை தேடி உங்கள் வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறார். பானை சின்னத்திற்கு வாக்கு போட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றியின் சின்னம்